பிறந்த பெண்ணில் நீதான் நீதான் அழகியடி. இத்தனை அழகும் மொத்தம் சேர்ந்து என்னை வதைப்பது கொடுமைய. டேய் மாப்ள, இவனா? டேய் மாப்ள என்ன கெட்ட கனவா? இந்த குறுக்கள் எப்படி உன்னை காப்பாத்துனேன் பார்த்தல? காப்பாத்துனேன். என்ன மாப்ள, நான் இல்லாம பயங்கர ஜாலியா இருந்த போல இருக்கு. ஓ பயங்கர ஜாலி. உன் தம்பி ஒருத்தன் குட்டி சாக்கனை சாவடிச்சிட்டான்டா. எங்கடா என் தம்பி? ஒரு கூட்டுக்கு கிளியாக ஒரு தோப்பு குயிலாகப்பா. அப்படியே இருந்தே கொஞ்ச நேரம். டேய் இந்த பாட்டுக்கு சுத்தணும்டா. இருந்தே 2 பேரும் மூட்டு வந்து உட்காருங்க. டேய் குறுக்கலு, ஏன்டா அவ்வளவு நாள்? அதுவா மாப்ள, இந்த ஈரான் நாட்டுல குண்டு போட்டாங்கல்ல, அந்த குண்டை திருப்பி எடுத்துட்டு போறதுக்கு ஆள் இல்லையா, அதான் 300 கிலோமீட்டர் போய் எடுத்துட்டு போயிட்டு வந்தேன். நீ ஒல்லியா இருந்தா ஆளுக்கு இல்லைன்னு. அந்த நாயே போய் சொல்லு, இந்த நாய் சப்போர்ட் பண்ணுது. சரி மாப்ள, கோயிலுக்கு எப்ப போற? கோவிலுக்கா? எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சூப்பருங்க வாயேன். ஐயோ மாப்பிள, சாரி மாப்பிள. டேய் எடுத்து பேசுறா. பேசுனா கோயிலுக்கு வரையான்னு கேட்கும். போ சொல்றியா? பின்ன இங்க இருந்து என்ன பண்ண போறா? டேய் நான்லாம் போடா. டேய் என்னதான்டா பிரச்சனை? லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கா? பிரச்சனைலாம் இல்லடா. அப்புறம் என்னண்ணே போனேன், அக்கா கோயில்ல வெயிட் பண்ணும்ல. டேய் அவனை ஏன்டா மறைச்சிக்கிட்டு இருக்கா? இங்க இரு மாப்ள, நாளைக்கு என்ன நடக்கும் இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காதா? டேய் கோயிலுக்கு போய் உன் மனசுல இருக்க அந்த பிள்ளைகிட்ட சொல்றா. போய் கிளம்பு போ. தம்பி இன்னைக்கு கடைசி தேதிப்பா, கரண்ட் பில் கட்டிட்டு வந்துருப்பா. இன்னைக்கு சாயங்காலம் கட்டிக்கிறேம்மா. இன்னைக்கு 1/2 நேரம் தான் கடை இருக்கும் தம்பி, கட்டிட்டு வந்துரு சாமி. என்னம்மா அங்க நிக்கிறீங்க? இல்ல மாப்பிள்ள, வண்டியில வந்தேன், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அதனால வண்டி அங்க விட்டுருக்கு மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, ரொம்ப நன்றி. வாங்க சாப்பிட்டு போலாம். இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறோம்மா. அட அதுக்கு இல்ல மாப்பிள்ள, ஐஸுக்கு நீ பிறந்த நாள், பலகாரம் பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம், அதனால மாப்பிள்ள. நாளைக்கு என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு? சரி மாப்பிள்ள, வரும்போது குட்டி சாக்க கூட்டிட்டு வந்துருங்க. நேரம் அண்ணன் போயிருக்கும் தானே? அதெல்லாம் என் மாப்பிள்ள போயிருப்பான்டா. அண்ணன் கோயிலுக்கு போவோம், வீட்டு பக்கம் போகுதுண்ணே. டேய் மாப்பிள்ள நின்றா. டேய் எங்கடா கோயிலுக்கு போக சொன்னா கிளம்பாம எங்கடா போயிட்டு இருக்கா? இல்ல மாப்பிள்ள, கரண்ட் பில் லாஸ்ட் டேட் அதான்டா. டேய் ஐயோ சீக்கிரம் கிளம்பி போடா. டேய் குட்டி சாக்கு போ சொல்றா அவன. போயிட்டு வரனே. வீட்டுக்கு போயிருச்சோ? என்னண்ணே லவ் சொல்லிட்டியா? ஐஸை காணாண்டா, வீட்டுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்கதான் இருப்பாங்க, தேடி பாருண்ணே. பார்த்துட்டேன்டா. இரவு நான் கூப்பிடுறேன்டா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் ஐஸு. ஹாப்பி பர்த்டே. லைஃப் லாங் ஹாப்பியா இரு. தேங்க்ஸ். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கும் ஒன்று. ஐயோ ஒன்று. என்ன ஐஸ் மாதிரியே இருக்கு? செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இன்னைக்கு மாட்டணும். டேய் பயப்படாத ஐஸ், நம்ம ஷார்ட்கட்ல போயிடலாம். அதுக்குள்ள அண்ணன் போயிடுவாங்க.
கட்டி ஏய் வழிய உள்ள வீட்டுல துப்பாக்கி இருக்கு, சுட்டே போடுவேன். எங்க அண்ணன் உடம்புலாம் குண்டே போவாது. டேய் மூதேவி மூட்டு வாடா. அண்ணே நீங்க போங்கண்ணே. உங்களை வந்து வச்சுக்கிறேன்டா. பா பா வாங்கண்ணே. டேய் நீ எப்படிங்க? நான் இங்க தானே இருக்கேன். என்னடா கத்திட்டு இருக்க? பா இவ கோயில்ல விஜய் கூட இருந்தாப்பா. டேய் என்னடா சொல்ற? மாப்பிள்ளை வண்டியில இப்பதான்டா வந்தேன், அவர் இறக்கி விட்டு போறாரு. இல்லப்பா நான் பார்த்தேன்ப்பா. சொல்லு மணி. அண்ணே பிறந்த நாளுக்கு நீ தானே கிஃப்ட் தரணும், அவங்க உனக்கு தந்திருக்காங்க. டேய் நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். அண்ணே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்டா. டேய் மாப்பிள, உனக்கு ஐஸ் அண்ணனுக்கு என்னதான்டா பிரச்சனை? நீ எப்ப லவ் சொல்ல போனாலும் குறுக்க நந்தி மாதிரி வந்துகிட்டே இருக்கான். பிரச்சனை இல்லடா குறுக்கடு. சின்ன வயசுல அப்பா இருந்ததுக்கப்புறம் மாமா தான் என்ன பார்த்துக்கிட்டாரு. அதனால எங்க நம்மளோட நம்ம அப்பா அவன் மேலே அதிகம் பாசம் வச்சிருவாருன்ட்டு அவனுக்கு சின்னதாக ஒரு பொறாமை. அதனால தான் இப்படி பண்ணுறான். அது கிஃப்டடா. அண்ணே செல்லு இருக்குண்ணே. அண்ணே உள்ள லெட்டர் இருக்குண்ணே. இதானே ஒரு செல்ல கொடுண்ணே. உன் கண் அசைவுக்காக காத்திருக்கிறேன், என் இதயத்தை உன்னிடம் பறிகொடுக்க. நீ என் எதிரில் வரும்போதெல்லாம் என் எதிர்காலம் வருவதை உணர்கிறேன். 100 வயது ஆயுள் வேண்டாம், உன் அருகில் இருக்கும் வரை ஆயுள் இருந்தால் போதும். மாறாத மனதோடும் மறக்காத நினைவோடும் மறையாத காதலோடும் மரணம் வரை உனக்காகவே தொடரும் என் வாழ்வின் பயணம். அன்பே, என் காதலை ஏற்பாயா? அண்ணே ஐசக்கா வீடியோ கால் பண்ணுதுண்ணே. அதெல்லாம் சிம்மே இல்லை எப்பட்றா? அண்ணே நான் தானே இப்போ சிம்மை கழட்டி போட்டேன். எல்லாத்துக்கும் முந்திரது முந்திரி கொட்டை மாதிரி. அடிச்சுக்கிட்டு புட்டானா அவமானமா போயிடுமே. அண்ணே பயந்துட்டியா? அண்ணே இந்தா நீ எடுத்து பேசு. டேய் மாப்பிள, இதுக்கப்புறம் பொறுமையாக ரொம்ப தப்பா போயிருடா. ஃபோன் எடுத்து பேசுறா. 5 எபிசோடு பார்த்தே ஓட்டிட்டாங்க. இவன் வேற பைத்தியகாரத்தனமா பண்ணிக்கிட்டு. டேய் மாப்பிள நீ பேசுறா. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஐசு. சரி நான் போட்டா? ஐசு ஒரு நிமிஷம். எனக்கு ஒன்று நீ நினைக்கிறதான் நானும். சரி பாய். ஆயா டேய் குறுக்கல லவ் சொன்னா பாய் சொல்லிட்டு வச்சிருச்சுடா. அதாவது மாப்பிள சும்மா சொல்லியிருக்காங்க, தேவதை தேடி வரும்போது ஏத்துக்கணும். நம்மளா தேடி பண்ணணும்னு வச்சுக்கோவேன். அண்ணே கவிஞர் வைரமுத்தை மிஞ்சிட்டேனே. தேங்க்ஸ்டா. டேய் நான் என் லவ் பத்தி பேசிட்டு இருக்கேன், என்னடா பண்றீங்க? அண்ணே தூக்கம் வருதுண்ணே, தூங்க போறேண்ணே. ஒருவேளை ஐஸுக்கு நம்மளை பிடிக்கலையோ? பிடிக்க அப்படி 12 மணிக்கு யூஸ் பண்ணுவோம். டேய் குறுக்கலையா?
ஐயோ என்னடா உனக்கு பிரச்சனை? ஏய் ஐஸுக்கு எனக்கு பிடிக்கலையாடா. ஆமாண்டா. டேய் டேய் என்னடா பஞ்சு பேசுற? ஓ நீ பின்ன என்ன லூசாடா? உண்மையிலே ஒருத்தவங்க நம்மள பிடிச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணாலும் அவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க. அண்ணே அப்படியே வைரமுத்து மாரி பேசுறேண்ணே. டேய் மாப்பிள்ள, அவன் வயிறு முத்துன மாதிரி இருக்கு, அவன் வயிறு முத்து இல்லையா? என் வயிறு ஒட்டின மாதிரி இருக்கு, நான் வயிறு முத்தான். கிறுக்கு பையனுக்கு காதுல விழுந்துருச்சோ? என்ன படுத்துட்டான்? அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள நம்மளும் தூங்கிடுவான். ஓய் ஓய் ஏய் ஐஸ் நில்லு. ஏய் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், நில்லு. என்ன என்ன டக்குன்னு திருப்பிட்டா? தைரியமா இருடா. நான் தான் நேற்று வீடியோ கால் உன்கிட்ட சொன்னேன்ல. எனக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லையா? ஏய் ஐஸ் நில்லு. என்ன நீ தெருவில் ஒருத்தனே வெளில காணா? நம்ம வெளில இருக்கனால எல்லாம் உள்ள இருக்காங்களோ? இருக்கட்டும், எல்லாம் நம்ம மேல இருக்க பையன்தான். டேய் லூசு பயல, நான் வெளியில இருக்கனால தான் எல்லாம் உள்ள இருக்காங்க. ஓ ஐஸ், ஏய் ஐஸ் நில்லு. ஏய் கூப்பிட்டா இருக்கேன், போயிட்டா இருக்கா? இவன் அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டு இருக்கான். டேய் மாப்பிள்ளன்றா. நீ பாட்டுக்கு ரோட்ல ஐஸ் ஐஸ்ன்னு சொல்லிட்டு போற. எவனாச்சும் ஐஸ் விற்கிறவன் கூப்பிட்டு கேட்டா என்னடா பண்ணுவ? நம்ம கிட்ட ஒரு ஐஸ் வாங்கவே காசு இல்லடா. ஐஸ்ரா யார் பார்த்தா என்னடா போட. இவனுக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? ஏய் ஐஸ் நில்றி. என்ன மிரட்டுற மாதிரி கூப்பிடுறான்? ஒரு நிமிஷம் ஐஸ், நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்னத்த சொல்ல போறான்? இங்க பாரு, எனக்கு ஒன்று சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். இத்தனை நாள் மாமா கதை உன்ட்ட சொல்லாம இருந்தேன். என்ன ஆனாலும் நான் அதான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன். நான் உன்னை காதலிக்கிறேன் ஐஸு. சரி நான் போட்டா? ஏ ஐஸு, போற புள்ளி எதுக்கு திரும்பி கூப்பிடுறான்? என்ன போட்டான்னு கேட்குற? போலாமான்னு கேளு. அண்ணே நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். அண்ணே இப்போ இருக்க அளவுலாம் பார்க்கணும் பேசணும்னா மொபைல் இருக்கு, பார்க்குறாங்க பேசுகிறாங்க, அதுக்கே வெயிட் பண்ண முடியாது தான். அந்த காலத்தில் பார்க்கணும் பேசணும்னா எப்படிண்ணே வெயிட் பண்ணியிருப்பாங்க? டேய் அந்த காலத்துலலாம் வெயிட் பண்ணுறதுலடா லவ்வே இருக்கு. நோ லைட் ஆஃப் பண்ணுங்கண்ணா. டேய் உனக்கு பெரிய எடுத்து பொண்ணு கேக்குதாடா? அண்ணே தேவையில்லாம பேசாதீங்கண்ணே. டேய் பாய முடுறா. அண்ணே யார் நீங்க? எதா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம், வழியே விடுங்க. என்னடா ஓவரா பேசுற? டேய் என்னடா ஆச்சு? ஒன்றும் ஆகலடா. விஜயனே நல்லா இருக்கீங்களா? ஏய் பிரியா, ஹரிணி எப்படி இருக்கீங்க? எப்போ ஊருக்கு வந்தீங்க? டேய் குறுக்கல சொல்லவே இல்லை. நேத்து தானே வந்தோம். எங்கண்ணே ஐசக்கா? அவங்க இப்ப எப்படி இருக்காங்க? எங்கண்ணே ஐசக்கா? அவங்க இப்ப எப்படி இருக்காங்க? ஏய் லூசு, இங்க வந்து என்ன பேசுங்க? நீ போங்க. டேய் மாப்பிள்ள, இன்னும் எத்தனை நாள் தானே நடந்ததுன்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்க போற? இனிமேல் நடக்க போகிறத பற்றி யோசிடா. டேய் நடந்ததை நினச்சி வருத்தப்படுறேன்னு சொல்கிறீல, இதெல்லாம் நடக்காம இருந்தா வருத்தப்பட்டுருக்க மாட்டேன்ல. ஐஸுக்கு ஏன் என்னை பிடிக்கணும்? அது ஏன் பின்னாடி வரணும்? எனக்கு ஏன் ஐஸை பிடிக்கணும்? ஏன் இப்பெல்லாம் நடக்கணும்? இதெல்லாம் யோசிச்சாலே. டேய் மாப்பிள்ள, நடந்தது நடந்துருச்சா? இனிமேல் உன் லைஃப்பை பாடுறா. நீ வீட்டுக்கு போடா.
புரியலையே உலகம் தெரியலையே என் கண்ணெல்லாம் நீ கொடமாயதும் காணவும் முடியலையே இதுதான் என் பொறப்பா இதுதான் ஓம் பொறுப்பா மனசே எரியுதம்மா எரிக்கும் சுடு நெருப்பா டேய் அன்னைக்கு என்ன ஆச்சு